ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரான்ஸ் நாட்டின் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், யாரெல்லாம் வாக்களிக்க தகுதியானவர்கள்? ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களிலே ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு துணை தூதரகத்தில் நடைபெற்று வருகின்றது. உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் அதிக வாக்காளரை கொண்டது இந்திய நாடாகும். இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இதற்கு அடுத்த வாக்காளர்களையும் அதிக வேட்பாளர்கள் கொண்ட இந்த தேர்தல் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலாகும். 751 உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் இடங்கள் இருக்கின்றது. இதில் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட 26 உறுப்பு நாடுகள் இதில் இருக்கின்றார்கள். இதில் பிரான்ஸ் நாட்டில் மட்டும் 81 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 81 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களை அவர்கள் வாக்களித்து தேர்வு செய்கின்றார்கள். அந்த வகையில் புதுச்சேரியில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது. 4500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். இதில் புதுச்சேரி, சென்னை, கேரளா, காரைக்கால் உள்ளிட்ட பிராந்தியங்களைச் சேர்ந்த அந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி வருகின்றார்கள். இன்று காலை 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கின்றது. இது மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியங்களில் உள்ள அதாவது பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் பல்வேறு வகையான விஷயங்களை அந்த பாராளுமன்றம் முடிவு செய்கின்றது. அந்த வகையிலே இந்த ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். இந்த தேர்தலானது கடந்த 6ஆம் தேதி தொடங்கி இன்று முடிவடைகின்றது. இன்றுதான் பெரும்பாலும் அதாவது ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான நாடுகளில் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த யூரோப் கண்ட்ரியைச் சேர்ந்த உக்ரைனில் போர் பதட்டம் தொடர்ந்து நிலவி வருகின்றது. பிரான்ஸ் நாடு கூட இதற்கு தீவிரமான ஆதரவு அளித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே இந்த தேர்தலானது நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் இன்று இரவு, அதாவது எக்ஸிட் போல் இந்தியாவில் சொல்வது போன்ற எக்ஸிட் போல் எந்த தேர்தலும் இருக்கின்றது. நாளை அதிகாரப்பூர்வமாக அந்த முடிவுகளை அறிவிக்க இருக்கின்றார்கள். இன்று காலை புதுச்சேரியில் ஏராளமான பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வாக்களித்து வருகின்றார்கள். அதே போன்று காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு துணை தூதரகத்திலும் அவர்கள் வாக்களித்து வருகின்றார்கள். சென்னை மற்றும் கேரளாவில் இருக்கின்றார்கள். இது தவிர இந்தியாவிலே மும்பை, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட இடங்களிலும் இன்று வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை இவர்கள் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட 370 மில்லியன் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த 26 யூரோப்பியன் கண்ட்ரிகளிலும் கிட்டத்தட்ட 38 கட்சிகள் போட்டியிடுகின்றது. இந்த 38 கட்சிகளைச் சேர்ந்த 48 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இது யூரோப்பிய ஒன்றிய தேர்தல் கூட சமீப காலமாக அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர் தேர்தலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக கூட இருக்கலாம். ஏனென்றால் தற்போது பிரான்ஸ் நாட்டில் மைக்ரோன் இருக்கின்றார். ஆகவே அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான தேர்தலாகவும் இது பார்க்கப்படுகின்றது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.